வரைக்கும் படித்த நாவல்கள்லேருந்து 10 சிறந்த நாவல்களை அறிமுகப்படுத்த போகிறேன். இது என்னோட டேஸ்ட்டை பொறுத்து. எனக்கு நான் படித்ததில் மற்றதை காட்டிலும் இவைகள் எல்லாமே எனக்கு இன்னும் கூடுதலாக பிடிச்சிருந்ததுனால தான் இந்த ஒரு 10 புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். இதில் எந்த ஆர்டர்ஸும் இல்லை, அப்படியே ஷெல்ஃப்லேருந்து அப்படியே எடுத்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னதான் நான் இது வருஷப்படிலாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கை நமக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு தானே போகும். ஸோ ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். ஸோ என்னோட ஃபேவரெட். இது வரைக்கும் நான் நிறைய நாவல்கள் ரீட் பண்ணியிருக்கேன், நிறையா இல்லைனாலும் ஓரளவுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்ச ஒன்று. இதை க்ராஸ் பண்ணி போகிற லெவலுக்கு இன்னும் வேறு எதுவும் வரலன்னே சொல்லலாம். இதை நான் திரும்பி ரீட் பண்ணி பார்க்கணுன்னு தோணுது. வில்லனே இல்லாமல் கடைசி பக்கம் வரைக்கும் உங்களை விறுவிறுன்னு கொண்டு போகிறது தான் ஜெயகாந்தன் அவர்களோட ரைட்டிங் ஸ்டைல். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஹென்றி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அவங்க அப்பாவோட ஊருக்கு போகிறான். அதாவது அவன் தனியாயிட்டான். அவங்க அப்பா அம்மா இல்லாமல் சொத்து விஷயமாக அவங்க அப்பா ஊருக்கு போகிறான். அது ஒரு கிராமம். யாருமே இல்லாமல் இப்படி தன்னந்தனியாக போகிறான்ல, அவனுக்கு ஒரு கிராமமே சொந்தமான மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த கதை. இதில் எல்லாருமே நல்ல மனிதர்கள். உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டான மூவிலாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த புக் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஒரு ஃபீல் குட்டான ரீடுக்கு இந்த புக்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு கட்டிப்புடி வைத்தியம் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ரீட் பண்ணலன்னா, ஏன்னா இது கொஞ்சம் ஃபேமஸான புக்கு, நிறைய பேர் இதை ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் பண்ணலைன்னா பண்ணுங்கள். என்னோட மோஸ்ட் 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 ஃபேவரட் ஒன். ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களை ஏமாத்தாது. ஒரு புளிய மரத்தின் கதை, சுந்தர ராமசாமி அவர்களோட புத்தகம். ஒரு மரத்தை சுற்றி 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 இந்த கதை இருக்கும், இந்த நாவல் இருக்கும். இதில் தாமோதர ஆசான்னு ஒருத்தர் இருப்பார். இவர் உட்காந்துட்டு கூட்டத்தை கூப்பிட்டு கதை சொல்லிட்டு இருப்பார். கதை சொல்கிறாருங்கிறதுக்காக கூட்டத்தில் இருக்கிறதெல்லாம் சின்ன பிள்ளைங்க இல்லை, இளவட்ட பயல்கள். அவங்களுக்கு இவர் கதை சொல்கிறாருன்னா அந்த கதை எந்த மாதிரி இருக்குன்றதை நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அவர் சொல்கிற கதைகள் எல்லாமே இந்த மரத்தை சுற்றி நடந்த கதைகள், அவர் பார்த்து வந்தது அந்த மாதிரி. ஸோ இந்த கதையில் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறது இந்த புளிய மரத்தை சுற்றி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு. ஏன்னா இது ஒரு தலைமுறையாக அந்த இடத்துல இருந்திருக்கும்ல அந்த மரம். அதை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் படிப்பீங்க. இது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்கிட்ட யாரும் கதை சொல்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது படிக்கும்போது. கதையில் வழக்கு சொல்லுன்னு சொல்லுவாங்களே, வட்டார வழக்கு, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான சொற்கள் நிறைய இருக்கும். அதனால் அப்பப்போ உங்களுக்கு டிக்ஷனரி எடுக்கிற மாதிரி இந்த புத்தகத்தோட பின்னாடி போயிட்டு அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சில புத்தகங்கள் பேஜுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க, பட் இதில் டோட்டலாக நிறைய வேர்ட்ஸ் அந்த மாதிரி பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சொற்களை, உங்களுக்கு புரியாத சொற்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பின்னாடி சர்ச் பண்ணி படிக்கலாம். எனக்கு அது பெரிய பிரச்சனையாலாம் இல்லை, ஏன்னா இவரோட ரைட்டிங் என்ன அப்படியே ஒரு மாதிரி ஸ்பீடாக இதை ரீட் பண்ண வச்சுது. அதனால் இந்த கதையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் முயற்சி செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமான கதையாக எனக்கு பட்டுச்சு. ஒரு மரத்தை சுற்றி நடக்கிற விஷயங்களை படிக்கிறது, அந்த மரம் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும்ல, ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை. இது ஒரு ஃபேண்டசி கதை. ஃபேண்டசினா டோட்டலாக அப்படியே மந்திர தந்திரம் உள்ள மாதிரின்னு இல்லை. மனுஷனுக்கு இருக்கிற உணர்வு ஆட்டுக்கு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த ஆடு பேசலாம் செய்யாது, ஆனால் இந்த ஆடு நினைக்கிறது எல்லாமே நமக்கு கேட்கும். இதோட உணர்வுகள் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த கதை மூலியமாக நீங்கள் இந்த ஆட்டோட லைஃப்பை, ஒரு ஆடு என்னென்னலாம் கோத்ரூ பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். மாதருபாகன் எழுதி இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால, நான் இனிமேல் மனுஷங்களை பற்றி எழுத மாட்டேன், நான் ஆட்டை பற்றி எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த ஆட்டை பற்றின கதை எழுதியிருக்காரு. இதுக்குள்ளே இதை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா தெரியும், இது வெறும் ஆடை பற்றி மட்டும் இல்லை, இதுக்குள்ளே இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. இந்த கதை டோட்டலாக எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பட்டுச்சு. இது வெறும் ஃபேண்டசிக்காகன்னு மட்டும் இல்லாமல் அவரோட எழுத்து நடையாக இருக்கட்டும், அந்த ஆடை பற்றின விஷயம். ஏன்னா எனக்கு வெள்ளாடு அப்படின்னா செம்மறி ஆடை தான் வெள்ளாடுன்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு ரொம்ப காலம் நான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், சில நேரங்களில் இந்த ப்ரௌனாக அந்த மாதிரிலாம் இருக்கும், அதுதான் வெள்ளாடு அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ அப்படிப்பட்ட எனக்கு ஒரு ஆட்டை பற்றி ஃபுல்லாக படித்தேன்னா அது இந்த புத்தகம் தான், இந்த கதை தான்.
ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ இந்த கதையை படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டை பார்த்தா கண்டிப்பாக பூனாச்சி ஞாபகம் வரும். எனக்கு அப்படி தான் வருது இப்போ வரைக்கும். ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருந்த கதை. சிவசங்கரி அவர்களுடைய பாலங்கள், இது வந்து 3 பொண்ணுங்களை பற்றின கதை, 3 டைம் பீரியடில் நடக்கிற கதை. நான்லீனியர் மாதிரி மாற்றி மாற்றி 3 கதையும் போயிட்டுருக்கோம். அது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, படிக்க எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த டைம் பீரியட் வந்து நம்ம இல்லாத காலகட்டம், நம்ம பிறக்காத காலகட்டங்கிறனால அப்போ நடக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள், அப்போது எந்த மாதிரி கல்யாணம் நடக்கும், எத்தனை நாள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் படிக்கும்போது எனக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதே மாதிரி யதார்த்தமான நிறைய நிகழ்வுகள் இதில் இருந்தது. இது எல்லாத்தையும் பொண்ணுங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவங்க இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டிங்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது, அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது நீங்கள் இது வரைக்கும் ரீட் பண்ணலை அப்படின்னா ரீட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இல்லாத புத்தகங்கள், பட் ரொம்ப நல்லா இருக்கிற நாவல். அடுத்ததாக வந்துருச்சுல்ல, இந்த புத்தகம் இல்லாமல் எப்படி? கள்ளிக்காட்டு இதிகாசம், வைரமுத்து அவர்களோடது. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது தான். முன்னுரையில் இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுக்கு நான் இதிகாசம்னு பேர் வச்சதுக்கு காரணமே இதில் உள்ளது வந்து உண்மை சம்பவங்கள் அப்படிங்கிறதுனால. இது வந்து ஒரு சேடான ஸ்டோரி தான். இதோட கிளைமேக்ஸ்லாம் நம்மளை கண்டிப்பாக உலுக்கி எடுத்துரும்னு சொல்லலாம். ஆனால் இதில் அது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இதில் காமெடி இருக்கும், லவ் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும். அவர் பேயத்தேவருங்கிற ஒரு கதாபாத்திரம், அவரோட உழைப்பு, அதை நம்ம படித்தோம்னா அவராலே இவ்வளோ பண்ண முடியுதுல்ல, அவருக்கு அவ்வளோ கஷ்டம் வரும், அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அவர் தோண்டு போகவே மாட்டார். அப்போ நமக்கு வரதான் பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய ஒன்றும் கஷ்டம் இல்லை, நம்மளால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் பேயத்தேவரோட பேரனா ஒருத்தன் வருவான். அவன் வந்து சுடுகாட்டுக்கு போய் உட்காந்துருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்கள் படிக்கும்போது நீங்களும் சுடுகாட்டுக்கு போய் உட்காந்த மாதிரி ஒரு எனக்கு படிக்கும்போது பயமாக இருந்துச்சு. அதாவது பேயெல்லாம் காட்ட மாட்டாங்க, இருந்தாலும் அந்த சுடுகாட்டில் நம்ம உட்காந்துருக்கும் போது என்னென்ன சத்தம் கேட்கும், அங்கே என்ன நடக்குங்கிறத படிக்கும்போது த்ரில்லிங்காக தான் இருந்தது. ஏன் தெரியுமா, இந்த ஆத்தர் வந்து அதை எழுதுறதுக்காக, அந்த ஒரு சீன் வந்து எழுதுறதுக்காக உண்மையாகவே சுடுகாட்டில் போய் உட்காந்து கவனிச்சிருக்காரு, என்னை சுற்றி என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அந்த ஒரு ஃபீல் நமக்கு ஏன் வருதுன்னா, உண்மையாகவே அவர் அங்கே போய் உட்காந்து அது எல்லாத்தையும் கவனித்து எழுதுனதுனால நம்மளும் சுடுகாட்டுக்கு போயிட்டு வருவோம். இல்லை, இந்த கதை அதில் ஒரு சீன். ஸோ எல்லாமே இருக்குது, எல்லா எமோஷன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி நம்மளை அழ வைக்க போகிற ஒரு புத்தகம். ரெடி ஆகிட்டு படிங்க, கண்டிப்பாக படிங்க. எனக்கு ஆல்ரெடி நிறைய கஷ்டம் இருக்குது, எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ படிக்க வேணாம், அப்புறமா படிங்க. எப்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கோ அப்போ படிங்க. இது வந்து என்னை அழ வைக்குங்கிறதுக்காக நம்ம ஒதுக்க முடியாது, அந்த அனுபவத்தையும் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். கொஞ்சம் ஃபேமஸான ஒரு புக்கு தான், இது வரைக்கும் ரீட் பண்ணலைன்னா கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது என்னோடய புக்கில் எங்கள் அப்பா வாங்கி படிச்சுட்டு வச்சுருந்தாங்க. நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ண டைமில் எனக்குன்னு நான் புக்ஸ் வாங்கலை, அங்கே எங்கள் அப்பாவோட புக்ஸை தான் நான் எடுத்து ரீட் பண்ணி அந்த ரீடிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது நான் வாசித்த ஒரு புத்தகம் இது, எங்கள் அப்பாவோட புத்தகம் அப்படி இருந்தது என் கண்ணு முன்னாடி. ஸோ இது என்னை நோக்கி வந்த மாதிரி. ஓகே, அடுத்த புத்தகம் ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். இது வந்து ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, ஒரு குடும்ப கதை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற கருத்து வேறுபாடுகளை பற்றின கதை. நார்மலாகவே ஒவ்வொருத்தருக்கும், இப்போ எனக்கு வேறு கருத்து இருக்கும், உங்களுக்கு வேறு கருத்து இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா வெவ்வேறு கருத்து இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வரும்போது அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒன்று தான். அதாவது அதை நம்ம மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இல்லை, பட் அது நமக்கு அந்தளவுக்கு இல்லை, நமக்கு அந்தளவுக்கு பரந்த மனசுலாம் இல்லை அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து கல்யாணி ரங்கா இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த நிறைய கருத்து வேறுபாடுகளை நம்ம படிப்போம். நிறைய கல்யாணியோட திங்கிங், அவள் என்னெல்லாம் யோசிக்கிறா அப்படிங்கிறது நிறைய இருக்கும் இதில். இந்த புக் பற்றி டீட்டெயில்டான ரிவ்யூவே நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இதில் நிறைய புக்ஸை பற்றி நான் கொடுத்துருக்கேன். எந்தெந்த புக்ஸ்லாம் ரிவ்யூ இருக்கோ எல்லாத்தையும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆக்கிரமிப்பு இல்லாத ஒரு காதல் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசியிருப்பார் இந்த ஆத்தர். ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணுன்னா இந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்க்கணும். அப்படின்னா அந்த ரிவ்யூவை பாருங்கள், இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நாவல்.
அடுத்ததாக ஒரு ஃபேண்டசி நாவல், ஆழி ஆதியோர்களின் அவதார்கள். இது வந்து நிறைய சீரீஸ் போகிற மாதிரி. இது முதல் பாகம் தான் நினைக்கிறேன். இன்னும் நிறையா வரும். ஏன்னா இதோட எண்டிங் அப்படி தான் இருந்துச்சு. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேண்டசி. எனக்கு ஃபேண்டசினா ரொம்ப பிடிக்கும். தமிழில் இப்படி ஒரு புக் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியமாக அதிசயித்து படித்த ஒரு புத்தகம். இது அப்படியே தனி ஒரு உலகம். பூனாச்சி இப்போ ஃபேண்டசி தான். ஆனால் அதில் வந்து அந்த ஆடு மட்டும்தான் ஃபேண்டசி. இதில் வந்து புதுசாக ஒரு உலகமே க்ரியேட் ஆகும். அதில் இருக்கிற நபர்கள் எல்லாரும். ஆனால் நமக்கு தெரியாத நபர்கள்லாம் இல்லை, தெரிஞ்சவங்க தான். ஆல்ரெடி புராணங்கள்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் அவங்கள பற்றியெல்லாம் இதில் வரும். நான் அப்படியே போயிட்டேன் அங்கே ட்ராவல் பண்ணி. நிறைய இருக்குது இதில் சொல்லணும் அப்படின்னா. டக்குன்ட்டுலாம் சொல்லிட்டு போயிட முடியாது. இதை பற்றியும் ரிவ்யூ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணல அப்படின்னா ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து தமிழ் வார்த்தைகள் முழுக்க எல்லாமே தூய தமிழான புதுசாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய வார்த்தைகளை இப்படியும் இருக்குது, இதுக்கு இப்படியும் பேர் இருக்குது அப்படின்னு நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. கதையும் அப்படி தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை இல்லை, கண்டிப்பாக படித்து பாருங்கள். அடுத்ததாக வந்து இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் குடும்ப கதை, லைட்டானது, அப்புறம் கொஞ்சம் கனமானது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சா. இப்போ நம்ம வேறு ஒரு ஜான்ராக்கு போக போகிறோம். த்ரில்லர், மிஸ்ட்ரி, க்ரைம், அந்த மாதிரி. அந்த புக்கு என் கையில் இல்லை. ஆக்சுவலாக ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய நள்ளிரவு செய்திகள் வாசிப்பது துர்கா. அது வந்து ஒரு க்ரைம் ஸ்டோரி, ஒரு வைரஸை பற்றின கதை. அது நான் ஆப்பில் தான் படித்தேன், ஃப்ரீயாக தான் ரீட் பண்ணேன். நோஷன் ப்ரெஸ் அப்படிங்கிற ஆப்பில். செம்மையான ஒரு ஸ்டோரி. நான் படித்த ராஜேஷ்குமார் அவர்களோட முதல் நாவல் அது. ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஒரு ஆப்பில் நான் உட்காந்து இவ்வளோ சுவாரஸ்யமாக அதை வந்து விடாமல் படித்தேன் அப்படின்னா அது ஒரு அதிசயமான விஷயந்தான். அந்த கதை அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததுனால நான் அதை ரீட் பண்ணேன். நீங்கள் இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக படித்து பாருங்கள். ரீடிங் ஸ்லம்ப்லலாம் இருக்கீங்கன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்த நாவல் இப்போ தான் நான் ரீட் பண்ணி முடித்தேன். அதை பற்றி விலாக் கூட நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த புக்கை நான் ரீட் பண்ண முழுக்க அப்படியே ஒரு விலாகாக போட்டிருந்தேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரத்த மேகங்கள், இங்கிலீஷில் டெத் இன் த கிளவுட்ஸ். அது வந்து அகத்தா கிறிஸ்டி அவர்களோட ஒரு புத்தகம். எனக்கு வந்து மறந்துட்டேன் சீரியஸ்லி, என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஏன்னா கடைசி அத்தியாயம் வரைக்கும் என்னை போட்டு குழப்புன்னு குழப்பி, ஐயோ நான் யோசிக்கிறதே விட்டுறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரண்டர் ஆகிட்டேன் நான். நீங்களே சொல்லுங்கள் யார் அப்படின்ட்டு. ஓகே இவரா போச்சு, நான் இது வரைக்கும் யோசிச்சதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி என்னை போட்டு தலைகீழ குலுக்கி தந்துட்டாங்க. ஸோ செம்மையான கதை, கண்டிப்பாக நீங்கள் படித்து பார்க்கணும். இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்கள். தமிழில் நான் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததாக சொல்லியிருந்தேன் வீடியோவில், அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷில் தான் நான் அடுத்தது ரீட் பண்ணலான்னு இருக்கேன். வேறு ஏதாவது க்ரூக்ட் ஹவுஸ் அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது இதுதான் இறுதி 10வது புத்தகம், தி பெஸ்ட், ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ், தேவதைகளும் சாத்தான்களும். இது இங்கிலீஷ்லேருந்து நான் தமிழில் ரீட் பண்ணது தான். அகெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணேன். எங்கேயுமே மிடில் நிறுத்தவே முடியல. ரொம்ப வேலை வந்துருச்சு, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் கதையை போட்டுட்டு போக வேண்டியதாக இருந்தது. சரியான ஒரு நாவல் அது வந்து. ஆனால் ஒரு விஷயம், நிறைய கொலை நடக்கும், நிறைய ரத்தம் தெரிக்கும், பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் ஓகேனா நீங்கள் படிக்கலாம். எனக்கு வந்து அதெல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை, நான் அதே படிக்கிறேன் அப்படின்னு படித்தேன். சூப்பராக இருந்தது. கதை டோட்டலாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இலுமினாட்டி அப்படிங்கிறத பற்றிலாம் சும்மா எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இந்த கதையில் தான் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஃபிக்ஷன் தான், ஆனால் அந்த ஒரு தகவல்களை அவர் அங்கங்கே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஃபிக்ஷனில் படிக்கும்போது நம்ம அதை பற்றிலாம் பெருசாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. தனியாக ஒரு புக்கு நீங்கள் நான் ஃபிக்ஷனாக வாங்கி அதை பற்றிலாம் படிச்சுக்கலாம். பட் இந்த கதையோட ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து அந்த இலுமினாட்டி அப்படிங்கிறது. சயின்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு பெரிய போர் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்லாம் அதில் இருக்கும். நிறைய விஷயம் அந்த புக்கை பற்றி பேசணும் அப்படின்னா அப்படியே பேசிகிட்டே போகலாம். நான் தமிழில் ரீட் பண்ணேன், மொழிபெயர்ப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இங்கிலீஷில் ரீட் பண்ணுவீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே ரீட் பண்ணுங்கள். டான் ப்ரௌன் அவர்களோடது, ஆத்தர் பேரும் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா. ஸோ இதுதான், இந்த 10 புத்தகங்கள் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பரிந்துரைக்கணும்னு நினச்சது. புக்கை காமிக்கவே இல்லை, மறந்துட்டேன் இதை காட்ட.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பெருசாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டார்ட் பண்ணோம்னா நிறுத்த முடியாது. ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகத்துக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இவரோடது இன்னும் ட்ரை பண்ணணும். ஸோ இது எல்லாம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பரிந்துரைக்கிறேன். ஸோ நீங்கள் ரீட் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாவல்களை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் காமிச்சதுலேயும் எதை வந்து நீங்கள் படித்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கீங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஆல்ரெடி எதையாவது ரீட் பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க் கொடுத்துருக்கேன்ல, அதை போய் செக் பண்ணுங்கள். வ்ளாக் பார்த்துட்டிங்களா, வ்ளாக் போய் பாருங்கள். ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச வாசகர்களுக்கு எல்லாமே அனுப்பிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வாசகர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அனுப்புங்க. அவங்களும் வாசகர்களாக ஆகட்டும், அதுதானே நம்மளோட நோக்கம். ஓகே, நான் இப்போது கிளம்புறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டடா. யமுனா, ஐயோ பேர் எனக்கு ஞாபகம் இல்லையே. இன்னொரு பேர் தேடினா எங்கே எனக்கு கண்டுபிடிப்பேன். ரங்கா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன், தப்பா சொல்லிட வேண்டாம். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச வாசகர் வட்டகத்துக்கா